السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காணொளி என்பது ஜாமியா ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக வழங்கப்படக்கூடிய ஒரு காணொளியாகும். இந்த காணொளி வாயிலாக ஹைதராபாத் மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டியில் எம்ஏ அரபிக் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான பாடத்தில் ஒரு பாடத்திட்டமாகிய கிளாசிக்கல் ப்ரோஸ் அண்ட் நஸ்ருல் அரபி அல் கதீம் என்ற சப்ஜெக்டினுடைய யூனிட் 1ல் அலகு 2 ஜாஹிலியா காலத்தில் உரைநடை என்ற பாடத்தை நாம் என்ன செய்கிறோம், பார்த்துட்டு வரோம். இந்த பாடம், இந்த காணொளி என்பது பரீட்சைக்கு தயாராகுவதற்காக வேண்டி மட்டும்தான். வாருங்கள், முத்தாலா முதாக்கரா செய்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம ஜாஹிலியா காலகட்டத்தில் உரைநடையை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் கிஸ்ஸா சம்பவங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். கதைகள் இருந்ததா, எந்த மாதிரியான நௌஇயத், இது முன்னாடி பாடத்தில் நௌஇயத் கதைகளினுடைய வகைகளை பற்றி பார்த்தோம். அதில் நல்தர் இப்னு ஹாரித்தினுடைய ஒரு சம்பவத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி அல் மொரக்கோஷல் அக்பர் கா கிஸ்ஸா, இங்கே நாம மொரக்கோஷல் அக்பர் என்பவருடைய ஒரு சம்பவத்தையும் என்ன செய்யலாம், இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். மொரக்கோஷல் அக்பர் அப்படிங்கிறவர், இவர் ஒரு ஒரு கவிஞர். நிறைய அரசவை கவிஞராக, நிறைய மன்னர்களிடத்துல அரசவை கவிஞர்களாகவும் என்ன செஞ்சிருக்கிறார், இவர் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் தான் அல் மொரக்கஷுல் அக்பர் சொல்லப்படக்கூடிய இந்த நபர். இவருடைய சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். अरबों में कहानियां इस कदर राइज थी कि तारीख की किताबों में इनका जिक्र बेकसरत आता है। शायरा ने भी इन पर शायरी की है। अदबियों ने इन मौज़ूआत पर अदबी तहरीर தஹரீரி தர்தீபி திஹி. இப்போ அரபியர்கள் அரபியர்களிடத்துல கதைகளுக்கு இந்த அளவுக்கு என்ன செஞ்சது, ஒரு முக்கியத்துவம் இருந்தது. கதைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது. எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, தாரீக் கிதாபுகள்ல நிறைய கதைகள் வந்திருக்குது. அரபிய காலகட்டத்தில் சொல்லப்பட்ட கதைகள், நிறைய கதைகள். ஷாயர்களும் தங்களுடைய ஷேரினுடைய மௌதுக்களாக, தலைப்புகளாக என்ன செய்வாங்க சொல்லி சொன்னா, அந்த கதைகளினுடைய ஒரு டாப்பிக்கை, ஒரு கண்டென்ட்டை எடுத்து அதில் என்ன செய்வாங்க, கவிதை பண்ணுவாங்க. அதே மாதிரி தஹரீர், அதை எழுதி வைக்கக்கூடிய, அதை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கங்களும் இருந்தது. எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, அகானி கி சஃபஹாத் பர் நலர் தோடாई जाए तो ऐसी कहानियों बेकसरत मिलता है. அகானி அப்படிங்கிறது இது ஒரு அபு ஃபரஜ் அல் இஸ்ஃபஹானி அவங்க எழுதின ஒரு கிதாப். அபு ஃபரஜ் அல் இஸ்ஃபஹானி ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த அபு ஃபரஜ் அல் இஸ்ஃபஹானி அவங்க எழுதின கிதாபு தான் அல் அகானி. அல் அகானிங்கிறது அவங்களுடைய கிதாப். இந்த கிதாபு வந்து நிறைய அரபு காலகட்டத்தில் இருந்த ஷாயர்கள், அதே மாதிரி கதைகள், இது மாதிரியான விஷயங்கள் எடுத்து தொகுக்கப்பட்ட ஒரு கிதாபு தான் அல் அகானி சொல்லப்படக்கூடிய கிதாபு. இதை எழுதினவங்க வந்து இமாம் அபு ஃபரஜ் அல் இஸ்ஃபஹானி. அந்த அகானியினுடைய பக்கங்களை நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, பிகசரத் ஆத்தா ஹை, இந்த மாதிரி கதைகள் என்ன செய்யுது, நிறைய வருது. இன் கஹானியோं की फहरिस्त में जज्बाती लगाव और इश्क व मोहब्बत की दस्तानी भी बड़ी तादाद में सामने आती हैं. நம்ம முன்னாடி பார்த்தோம், அரபியர்களுடைய பெரும்பான்மையான கதைகள் போர் சம்பந்தப்பட்ட கதைகளினுடைய நோயத்தை பார்க்கும் பொழுது போர் சம்பந்தப்பட்ட தலைவர்களை பற்றிய, தங்களுடைய கபிலாக்களுடைய பெருமைகள், அதில் இருந்த முக்கியமான தலைவர்களுடைய கதைகள், ஹீரோக்கள் சம்பந்தப்பட்ட கதைகள் வந்த மாதிரி இஷ்கு மஹப்பத் காதல் கதைகளும் என்ன செய்யுது, தாஸ்தானி சொல்லி சொன்னா காதல் கதைகள் காதல் இஷ்கு மஹப்பத் காதல் கதைகளும் என்ன செய்யுது, நிறைய நாம பார்க்க முடியுது. அப்பாசி காலகட்டத்தில் தான் அந்த ஜாஹிலி காலகட்டத்தில் இருந்த கதைகள் ஷேர்கள்லாம் தொகுக்கப்பட்டுச்சு. அந்த அப்பாசி காலகட்டத்தில் தொகுக்கப்பட்ட கிதாபுகளில் ஒரு கிதாபாகிய இந்த கானில் நாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நிறைய கதைகள் வருது. அதில் என்ன கதைகளும் வருதுன்னு சொல்லி சொன்னா, இஷ்கு மஹப்பத்து சம்பந்தப்பட்ட கதைகளும் என்ன செய்யுது, வருது. அது மாதிரி ஒரு கதை தான் மொரக்கஷ் அக்பர் கா கிஸ்ஸா. அது மாதிரி ஒரு கதை தான் மொரக்கஷ் அக்பர் அவருடைய அந்த கதையும் அது ஒரு காதல் கதை. इसकी माशूका अस्मा बिन्त औफ के नाम से मारूफ थी.
அந்த முரக்கஷனுடைய மௌஷூகா ஆஷிக்கி யாருன்னு சொல்லி சொன்னா, அவளுடைய அந்த காதலி யாருன்னு சொல்லி சொன்னா அஸ்மா பின்த் அவுஃப் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய பேர் கொண்ட ஒரு ஒரு பெண். முரக்கஷ் அக்பர் இஸ்ஸே பஹுத் மொஹப்பத் கர்த்தா தா. ஹாலன் அவன் என்ன செஞ்சாரு, முரக்கஷ் அந்த அஸ்மாவை என்ன செஞ்சாரு, ரொம்ப பிரியப்பட்டாரு. இஸ் வக்த் ஓ மஹல் நவ் உமரி கி மர்ஹலா மே தா. அவர் வந்து ரொம்ப யங்ஸ்டரா, ரொம்ப வாலிபரா இருந்தாரு. வாலிப வயசுல தான் இந்த மாதிரி விஷயங்கள் தோணும். கதை அவர் அந்த அஸ்மாவை என்ன செஞ்சாரு, காதலிச்சாரு. காதலிச்சுட்டு என்ன செஞ்சாரு, தான் நேரடியா போய் என்ன செய்ய முடியாது, பொண்ணு கேட்க போக முடியாது இல்லையா. ரொம்ப வாலிபரா இருந்தாரு, டீனேஜ் பருவத்தில் இருந்தாரு. மஹாது நவம்பர்னா டீனேஜ் பருவத்தில் இருந்தாரு. என்ன செஞ்சான்னு சொல்லி சொன்னா, अपने बाप की दरिया अस्मा को शादी का पैगाम देने की कोशिश की. இவர் என்ன செஞ்சாரு சொல்லி சொன்னா, தன்னுடைய தந்தையின் வாயிலாக என்ன செஞ்சாரு, அஸ்மாவை பொண்ணு கேட்டு அனுப்பினாரு. தந்தை அனுப்பினாரு. லேக்கின் பாப் ने ये उधर की करके डाल दिया. வாப்பா என்ன சொல்லிட்டாருன்னு சொல்லி சொன்னா, அப்பனே அபி தும் பச்சா ஹூ, நீ ரொம்ப சின்ன பையன்பா, இந்த வயசுல உனக்கு காதல் இல்லைன்னு என்ன தேவையா உனக்கு. அபி துமாரி ஷாதி கி உமர் பி நஹி ஹூயி, உனக்கு கல்யாணம் பண்ற வயசு கூட இல்ல. எனவே இது மாதிரியான காரணங்களை சொல்லி தந்தை என்ன செஞ்சிட்டாரு, போலாம் வேணாம், காதல் வேணாம், கிரிக்கெட்ல வேணாம், வேலையை பாரு, பின்னாடி பாத்துக்கலாம் சொல்லிட்டாரு. मरकश अपनी शुजाअत और बहादुरी में इस वक्त तक कोई शहरत भी हासिल नहीं. அந்த சமயத்துல சம்பாதிக்கிறது ஒரு வீரம், ஒரு புகழ் எதுவுமே இல்லை. அப்போ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா ஒரு உத்தியோகம் புருஷன் வச்சணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சம்பாதிக்கணும், ஏதாவது பிரபலியம் இருக்கணும், ஒண்ணுமே இல்லாம இருந்தாரு அந்த சமயத்துல. எனவே அவரும் சரி, நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்குமே, இப்போ என்ன செய்யறது, நம்ம காதல் மட்டும் பண்ணா போதுமா, வாழ்வதற்கு ஒரு வழியிலே சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டாரு. இந்த ஒரு ஒரு சூழ்நிலை அவருக்கு கண்முன்ன வந்தது. நமக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கிறோம், ஒரு பிரபலியம் இல்லாம இருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு பிரபலியம், ஒரு வேலை, ஏதாவது நமக்கு ஒரு சம்பாத்தியம், ஒரு இது இருந்துன்னு சொல்லி சொன்னா, பாப்பா நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி தருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, முரக்கஷ் கோ கிசி பாதுஷா கி யஹா ஜானா ஹுவா. அந்த காலத்துல முரக்கஷ் வேற வேற அவர் நிறைய கவிஞராக இருந்தார், நிறைய கவி சொல்லுவார். கவிஞர்களுடைய முக்கியமான வேலை என்ன சொல்லி சொல்றதுன்னா, நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த கவிஞர்களுடைய வேலை அரசர் இடத்துல போய் அவை கவிஞராக இருக்கிறது, அல்லது அவங்கள்ட்ட போய் கவிகளை சொல்லி அவங்க அரசர்கள் புகழ்ந்து என்ன செய்யறது, ஊழியம் பெறது, சன்மானம் பெறது, இதுதான் முக்கியமான நோக்கமா இருந்தது. எனவே அந்த வழியில இவரு என்ன செஞ்சாரு, ஒரு பாதுஷாவை ஒரு தேடி போனாரு. इसने बादशाह की तारीफ की, என்ன செஞ்சாரு, அங்க போய் அந்த பாதுஷாவை புகழ்ந்தாரு. चुनाचे बादशाह ने इसे अपने पास ठहरा ठहरा लिया. அவருக்கு அந்த கவிதை பிடிச்ச போய் என்ன செஞ்சாரு, தான் கூடவே என்ன செஞ்சுட்டாரு, அந்த அந்த பாதுஷா, அந்த தலைவர், அந்த அரசர் மரக்கஷ தான் கூட வச்சுக்கிட்டாரு. வச்சு என்ன செஞ்சாரு, நிறைய சன்மானம் கொடுக்கறது, அவை கவிஞரா இருந்தாரு. இப்படியே கொஞ்ச காலம் என்ன செஞ்சது, கழிஞ்சது. ஆனா இவரு இந்த அரசரோட இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நிறைய காலம் அரசர் கூட இருந்துட்டாரு. இருக்கும்போது இசி அத்னாமே இந்த காலகட்டத்துக்குள்ள அஸ்மா கி பாப் அவுஃப், அஸ்மானுடைய தந்தை அவுஃப் இருக்கிறாரு இல்லையா, அவருக்கு நிறைய கஷ்டமான சூழ்நிலை வந்துச்சு. பரதங்கஸ்தின்னு சொல்லி சொன்னா நிறைய கஷ்டமான சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை, காசு பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. परेशानी और मजबूरी के इस आलम में इसके पास एक शख्स आया, माल खाल माल का लालच दिया. இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சாருன்னு சொல்லி சொன்னா, ஆஹ், அவரிடத்துல ஒரு மனுஷர் வராரு, ஒரு எக் ஷக்ஸ் ஆயா ஒரு மனுஷர் வராரு. நிறைய பொருள் செல்வத்தை கொடுத்து என்ன செய்யறாரு, பேராசை காட்டுறாரு. இவர் வேற கஷ்டமான காலத்தில் இருக்கிறாரு, வேற வழி இல்லாம மஜ்பூரி, வேற வழி இல்லாம பரேஷானி பரேஷானி ஒரு மஜ்பூரி, வேற வழி இல்லாம இவர் வந்து இந்த மாதிரி நிறைய பொருள் செல்வத்தினுடைய ஆசையை வேறு காட்டிட்டாரா, பேராசையை வேறு காட்டிட்டாரா. அப்ப என்ன செஞ்சாரு, அஸ்மாவுடைய தந்தை என்ன செஞ்சாருன்னு சொல்லி சொன்னா, அப்படி பேட்டி அஸ்மா அஸ்மாவை சௌ ஊண்ட் 100 ஒட்டகத்துக்கு பகரமா இசே ஷாதி கர்தி, இவருக்கு என்ன செஞ்சிட்டாரு, இந்த மனுஷருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்ப அவரு முரக்கஷு அந்த பாதுஷா கூட, அரசர் கூட இருக்கிறாரு. இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அந்த கஷ்டமான காலத்துல அஸ்மாவுடைய தந்தை ஒரு ஒரு பெரிய மால்தார், பெரிய பணக்காரருக்கு ஒரு 100 ஒட்டகத்துக்கு பதிலா என்ன செஞ்சிட்டாரு, கட்டி கொடுத்துட்டாரு.
அஸ்மா को अपने घर ले किया. அவர் என்ன செஞ்சாரு, அஸ்மாவை தான் வீட்டுக்கு அந்த பிசினஸ் மேன் என்ன செஞ்சான், கூட்டு போயிட்டார். அந்த பெரிய பணக்காரன் என்ன செஞ்சாரு, அஸ்மாவை கல்யாணம் கட்டி கூட்டு போயிட்டார். முரக்கஷ்கோ இஸ்கி கோய் கபர் நஹி ஹுயி. முரக்கஷுக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் அரசர்ட்ட இங்க வேற ஒரு நாட்டுல என்ன செய்றாரு, அரசர்ட்ட இருக்கிறாரு. இவர் ஊர்ல அத அஸ்மாவுடைய தந்தை தன் மகளை கட்டி கொடுத்த இந்த விஷயங்கள்லாம் முரக்கஷுக்கு என்ன செய்யாது, தெரியாது. मुरकश की बहाइनों की ये किया. जब मुरकश लौट कर वतन वापस आएगा तो इसे इस वाकया की खबर न दे जाई, क्योंकि इस वक्त तकलीफ होगी. அப்போ இந்த காதல் விஷயங்கள்லாம் முரக்கஸினுடைய பகாயம் சகோதரர்களுக்கு தெரியும். அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொல்லி சொன்னா முரக்கஷு திரும்ப வந்தாரு, நல்ல சம்பாதிச்சு கொண்டு நிறைய பேரும் புகழும் சம்பாதிச்சு திரும்ப வந்தார், வாபஸ் ஆயா, திரும்ப வந்தாருன்னு சொல்லி சொன்னா, இந்த சம்பவம் அவருக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா அவர் ரொம்ப தக்லீஃப் ஹோகி, நிறைய சிரமப்படுவாரு, அவருக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கும். அதனால இவங்க எல்லாம் என்ன செய்து முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, பாயனே ஏக் மீன் ஒரு ஆட்டை பிடிச்சி அதை அறுத்து இஸ்கா கோஷ்துக்காக ஆட்டை அறுத்து என்ன செய்றாங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. அவர் திரும்ப வந்து அஸ்மாவை இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கட்டிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற இந்த செய்தி தெரிஞ்சுன்னு சொல்லி சொன்னா முரக்கசுக்கு ரொம்ப சிரமமாயிரும், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நினைச்ச சகோதரர் நினைச்சான்னு சொல்லி சொன்னா ஒரு ஆட்டை பிடிச்சி அறுத்து அதை கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன செய்றாங்க, அதனுடைய ஹட்டியா தஃபன் கருதி அதனுடைய எலும்பை மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டாங்க. புதைச்சி ஒரு கபூர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ முரக்கஷ் என்ன செய்றாரு, திரும்ப வராரு. திரும்ப வந்தா என்ன செய்யலாம், இதுதான் ஆ, அஸ்மா மூத்தா போயிருச்சு, அஸ்மானுடைய கபர் தான் இது அப்படின்னு சொல்லிடலாம் சொல்லிட்டு அத அந்த ஆட்டினுடைய எலும்புகளை ஒரு கபூர் மாதிரி அமைச்சு வச்சுட்டாங்க. அவரும் திரும்ப வந்தாரு. திரும்ப வந்து என்ன செஞ்சாரு, இதுதான் மஹபூபாக்கி கபரு, மஹபூபாக்கி கபரு, இந்த ஆட்டு எலும்பு புதைச்சி வச்சிருக்கு இல்லையா. சகோதரர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இதான்ப்பா அவர் மூத்தா போயிட்டாப்பா, இதுதான் அது அவளோட கபரு சொன்னோடனே அவர் என்ன செஞ்சாரு, அதை போய் ஜியாரத் கர்த்தா ரஹா. அதை போய் என்ன செய்வாரு, அப்பப்போ வாரம் வாரம் எப்பப்போ தோணுதோ என்ன செய்வாரு, போய் அதை போய் ஜியாரத் பண்ணிட்டு வருவார். யஹாं தக் கி हकीकत हाल से वाकिफियत हो गई कि ये महबूबा की नहीं बल्कि किसी மின்ட் கி. எதுவரையும் அந்த டெய்லியும் போய் என்ன செய்வார், ஜியார் செய்வார். எதுவரையும் ஜியார் செஞ்சாருன்னு சொல்லி சொன்னா உண்மையை வழங்குற வரையும் இது வந்து காதலி அஸ்மாவுக்குள்ளது, அஸ்மாவுடைய கபர் கிடையாது, இது ஏதோ ஒரு ஆட்டினுடைய வெறும் எலும்புகள் தான் அப்படிங்கிற அந்த உண்மை நிலை வெளியே வரங்குற வரையும் அவர் என்ன செய்வார், அதை போய் டெய்லியும் ஜியாரத் பண்ணிட்டு இருந்தார். எப்போ உண்மை தெரிஞ்சிருச்சோ மரக்கஷ் என்ன செஞ்சாருன்னு சொல்லி சொன்னா மஹபூபாக்கி தலாஷ் மே நிக்கல், என்ன செஞ்சாரு அவரு, தன்னுடைய காதலியை தேடி கிளம்புறாரு. சுத்தி சுத்தி வராரு. ஜித்து வஜுஹுது கருத்தா, ரொம்ப சுத்தி சுத்தி முயற்சி பண்ணி தேடுறாரு. ஆனா என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஐசே ஏக்கு சரா சர்வாஹே, சர்வான்னு சொல்லி சொன்னா ஒரு ஆடு மேய்ப்பார். ஒரு ஆடு மேய்ப்பவரை பத்தி ஒரு செய்தி கிடைக்குது. தன்னுடைய காதலியை பத்தி தேடி தேடி வராரு, எங்கேயுமே காண கிடைக்கலால, கண்டுபிடிக்க முடியல, தன்னுடைய காதலியை கண்டுபிடிக்க முடியல. இவருக்கு ஒரு செய்தி கிடைக்குது, என்ன சொல்லி சொன்னா ஒரு ஆடு மேய்ப்பாளன், ஆட்டு இடையும் இருக்கிறான். அவனுக்கு என்ன தெரியும், அஸ்மாவை பத்தி, அஸ்மாவினுடைய ஒரு ஷௌஹர், அஸ்மாவினுடைய கணவருக்கு கீழே தான் என்ன செய்யறாரு அவரு, அவரு ஆடு மேய்ப்பாளராக இருக்கிறாரு. அஸ்மாவினுடைய அந்த கணவனுடைய இந்த கட்டிட்டு போனார் இல்லையா பெண்ணை பணக்காரரு, அவருடைய இந்த அவருடைய ஆடுகளை இந்த ஆட்டு இடையை மேய்க்கிறான் அப்படிங்கிற அந்த ஆட்டு இடையினுடைய அந்த மேய்ப்பாளனை பத்தி ஒரு செய்தி கிடைச்சது. உடனே என்ன செய்யறான், முனக்கஷ் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, इससे दरखास्त की अस्मा की मुताल्लिक कुछ பத்தா ரஹா, ஏதாவது செய்தியை சொல்லுப்பா. பாட்டு அந்த ஆட்டு எட்டு இடத்துல வராரு, வந்து இந்த மாதிரி நீ தான் அஸ்மானுடைய கணவனுடைய ஆடுகளை மேய்க்கிறியாமே, நீ நினைச்சு அஸ்மா பத்தி எது செய்தி தெரியுமா, உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இஸ்னே மாதிரத் கருதி அந்த ஆட்டிடை என்ன செஞ்சாரு, இல்லப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, அந்த உரிமையெல்லாம் என்கிட்ட இல்லை, யாருன்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஆடு நான் மேய்க்கிறேன், ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும், என்னன்னு சொல்லி சொன்னா லேக்கின் ஏக் பாத் பத்தாத்தா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னார். என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த நான் அஸ்மானுடைய கணவருடைய ஆட்டை என்ன செஞ்சுக்கிறேன், மேய்ச்சிட்டு இருக்கிறேன். அவருக்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறா. அஸ்மாவுக்கு ஒரு அடிமை பெண்ணை என்ன செஞ்சிருக்கிறாரு, தன்னுடைய கணவன், அவருடைய கணவன் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அந்த அடிமை டெய்லியும் வந்து ஹர் ராத் ஒவ்வொரு
நைட்டும் இங்க வந்து என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா, அந்த அடிமை பெண் என்ன செய்யும் சொல்லி சொன்னா, மேரி பாஸ் ஆயி மேரி பாஸ் ஆத்தி ஹே, டெய்லியும் நைட்டு என்கிட்ட வந்துட்டு என்ன செய்யும், பாலை கறந்து கொண்டு போய் அஸ்மாவுக்கு கொடுக்கும். இது மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற ஒரு செய்தியும் என்ன செய்யாது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டு இடையே சொல்லிட்டார். உடனே இவர் சொல்றாரு, யாரு, நம்ம முரக்கஸ் சொல்றாரு, சரி அப்படியா, சரி இது போதும். முரக்கஸ் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, அந்த ஷர்வா, அந்த ஆடு மேய்க்கிற இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட சொன்னாரு, என்கிட்ட எனக்கு ஒரு மோதிரம் இருக்குது, என் அங்கூட்டி, என் மோதிரம் இருக்கு இல்லையா, இந்த மோதிரத்தை ஜப் ஜப் தும் தூது தோனா, ஆட்டை நீ ஆட்டு பால் கறப்பு இல்லையா, பால் கறந்து என்ன செய்வ, ஒரு பாத்திரத்துல ஊத்துவ இல்லையா, அந்த பாத்திரத்துல இதையும் போட்டுரு. ஆட்டை அந்த அந்த அஸ்மாவினுடைய அந்த அடிமை பெண் வந்து என்ன செய்யும், அஸ்மாவுக்காடி பால் வாங்க வரும். பால் வாங்க வரும்போது நீ தானே பால் கறந்து கொடுப்ப, நீ பால் கறந்து கொடுக்கும்போது என்ன செஞ்சிரு, இந்த என்னுடைய மோதிரத்தை அந்த பால் பாத்திரத்துல போட்டு கொடுத்துரு. நீ போட்டு கொடுத்துருன்னு சொல்லி சொன்னா, இந்த மோதிரத்தை அஸ்மாவுக்கு தெரியும், அஸ்மா இந்த மோதிரத்தை கையில பார்த்துருக்க, அஸ்மா இஸ் அங்கோட்டிக்கு பஹ்சான் லேகே, அஸ்மாவுக்கு தெரியும் இந்த மோதிரம் என் மோதிரம் சொல்லி தெரியும். இது நீ போட்டு கொடுத்துருன்னு சொல்லி சொன்னா, அவ குடிக்கும்போது இந்த மோதிரத்தை பார்த்து என்ன செய்வா, அவ விளங்கிக்குவா. இஸ் அமல் கி பதிலே துமே இத்தினி நியமத் ஹாசில் ஹுய், இதுக்கு நான் என்ன செய்யறேன், நிறைய அவனுக்கு சன்மானம் தர்றேன். இத்தனை எவ்வளவு சன்மானம் சொல்லி சொன்னா, கபி கிசி ஷர்வா கு ஹாசில் நஹி ஹோய், ஒரு எந்த ஒரு ஆடு மேய்ப்பாளனும் இந்த அளவுக்கு ஒரு சன்மானத்தை செஞ்சிருக்க மாட்டான், வாங்கியிருக்க மாட்டான், அந்த அளவுக்கு நான் நினைச்சேன் உனக்கு சன்மானம் தர்றேன். சரி, அவன் என்ன செஞ்சுக்கிட்டான், ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டு என்ன செஞ்சா, அந்த ஆடு மேய்ப்பாளன் அங்கோட்டி லேகி, அந்த அங்கோட்டிய மோதிரத்தை தான் சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஷாமே ஜப் இஸ்கி பாந்தி, அந்த அடிமை பெண் வர்றா, அடிமை பெண் என்ன செய்யறா, அந்த பால் பாத்திரத்தை பால் வாங்குறதுக்காண்டி பியாலா ஒரு பாத்திரத்தை என்ன செஞ்சிரா, கொண்டு வரா. கொண்டு வர உடனே இஸ்னே இவர் என்ன செய்யறா சொல்லி சொன்னா, அங்கோட்டி இஸ்மே டால் தியா, பால் கறந்து அந்த அடிமை பெண் கொண்டு வந்த பாத்திரத்தை பால் ஊத்தும் போது இந்த அங்கோட்டியும் இந்த மோதிரத்தையும் என்ன செஞ்சிறாரு, போட்டுறாரு. பாந்தி, அந்த அடிமை பெண் என்ன செய்யறா, தூதுகா பியாலா லேக்கர் கை, அந்த அடிமை பெண்ணும் என்ன செய்யறா, அந்த பால் பாத்திரத்தை வாங்கிட்டு போயிடுறா. அவர் और अस्मा के सामने इसने रख दिया, வந்து அந்த அடிமை என்ன செய்றா, பால் பாத்திரத்தை வாங்கிட்டு போய் அஸ்மா முன்னாடி வச்சுட்டா. ஜப் दूध का ஜாக் பேட்டா கயா, இப்போ அஸ்மா முன்னாடி வச்ச உடனே அஸ்மா பார்க்கறா, அதுல நிறைய நுரையா இருக்குது. நுரை அடங்கின பிறகு அந்த அஸ்மா என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, தூத் பியா, அந்த பாலை குடிக்கிறாங்க. பாலை குடிக்கிறா. பாலை குடிச்சு இஸ்கா ரோ ரவாசானா கா மாமூல் தா, இதுதான் அவனுடைய ஒரு டெய்லி வழக்கமா இருந்துச்சு. பாலை கொண்டு வந்து வச்சிருவா. அந்த பாலினுடைய அந்த நுரையெல்லாம் அடங்கின பிறகு என்ன செய்வான், அஸ்மா வந்து பாலை குடிக்கும். பாலை குடிக்கும்போது दूध पीने की दौरान, பாலை குடிக்கும்போது அங்கூட்டி இஸ்கி தாந்த் சே டக்கரா, பால் குடிச்சிட்டு இருக்கும்போது பல்லில் ஏதோ தட்டுப்படுது. எதுன்னு பார்த்தா மோதிரம். உடனே அதை எடுத்து பார்க்கறா அஸ்மா, ஹாத்மே இல்லையா, கையில் எடுத்து பார்க்கறா. அது என்ன செஞ்சுக்கிறா, இது ஒரு மோதிரம் அங்கோட்டி. ஆனா அவளுக்கு வந்து इसने पहचान लिया, अंकोटी की इसके पहचान लिया, பாந்தி को बुलाया, ஒரு என்ன செஞ்சிரா, அந்த மோதிரத்தை தெரிஞ்சுக்கிறா. மோதிரத்தை பார்த்த உடனே அந்த பாந்தி அந்த அடிமையை கூப்பிடுறா, நீ தானே பாலை கொண்டு வந்த. இஸ்ஸே பூச்சா, அந்த அடிமையிட்ட கேட்கறா, ஏ அங்கோட்டி கிஸ் கிஸ் கைசி ஹே, இது அங்கோட்டி எங்கேருந்து வந்தது, கஹாசி ஆயி, எங்கேருந்து வந்தது, யாருக்குள்ளது. ஆனா மோதிரத்தை கண் பார்த்தும் சரியான முறையில் அவரால் விளங்கிக்க முடியல, இது வந்து முரக்கஷ்குள்ளது அப்படிங்கிறது. அதனால கேட்கறா, இது யாருக்குள்ளது, எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு பாலில். இஸ்கு கோய் இல்மனகி, அந்த பாந்தி சொல்றா, இல்லப்பா எனக்கு ஒண்ணு தெரியாது, நான் எப்பவும் போற மாதிரி பாத்திரத்தை கொண்டு போனேன், இந்த இடையிட்ட கொடுத்தேன், அவன் தான் என்ன செஞ்சான், பாலை பிடிச்சி தந்தான், எனக்கு ஒண்ணு தெரியாது, இப்படி மோதிரம் வந்ததுன்னு தெரியாதுன்னு உடனே என்ன செஞ்சிடா, உடனே அஸ்மா ஃபோரன் பாந்தி கோ உஸ்கி அக்கா ஆக்கா கி பாஸ் பேஜா, நீ போ, உன்னுடைய எஜமான் அதாவது தன்னுடைய கணவன்ட்ட அனுப்பி, இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு, இந்த மாதிரி பால் பாத்திரத்தை நான் கொண்டு போனேன், ஒரு மோதிரம் கிடக்குது, யாருக்குள்ளது தெரியல அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அஸ்மா வந்து தன்னுடைய அந்த அடிமை பெண்ணை என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. இஸ் வக்த் ஓ அஸ்மானுடைய கணவனாகிய அந்த அடிமை பெண்ணுடைய அந்த முதலாளி இருக்கிறார், எஜமான், அவர் வந்து எங்க இருக்கிறான்னு சொன்னா நஜ்ரான், நஜ்ரான்ல இருக்கிறார்.
இந்த அடிமையும் நஜரான்ல போய் அந்த செய்தியை சொன்ன உடனே அவரும் என்ன என்ன ஏதாச்சும் ஏதாச்சும் அப்படின்ட்டு தன்னுடைய மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஒரு பதறி அடிச்சு என்ன செய்றாரு, ஓடி வராரு. ஓடி வந்து பூச்சா முஜே தும்னே கிஸ்லே புலாயா, ஏன்பா நீ கொண்டு வந்த, ஏன் இங்க வந்த? अस्मा ने कहा तुम अपनी गुलाम चरवा की बुलाओ. इसने इस चरवा की बुलाया. அவன் பதறடிச்சு ஓடி வராரா, ஓடி அடிச்சு வந்தோடனே என்ன பாச்சு என்னாச்சு தன்னுடைய மனைவியாகி அஸ்மாட்ட கேட்கறான், என்னாச்சு, எதுக்காண்டி என்னைய கூப்பிட்டு விட்ட? அப்ப அஸ்மா சொல்ல, இந்த மாதிரி நடந்து போச்சு, உங்களுடைய அடிமையாகிய இந்த ஆடு மேய்ப்பவனை உன்னை கூப்பிடுங்க. அதே மாதிரி அவர் கூப்பிடுறாரு. अடிமை மேய்ப்பன் வந்த உடனே अस्मा ने अपने शौहर से कहा कि इस चरवा से पूछो कि ये अंगूठी इसे कहाँ मिली. சர்வானே கஹா. அப்ப அஸ்மா சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த மோதிரம் வந்துச்சு இல்லையா, அந்த மோதிரம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த அந்த அடிமை பெண்ணுக்கு தெரியல. இவன் தான் போட்டிருக்கணும், இவன் தான் என்ன செஞ்சிருக்கணும், இந்த அங்கோட்டியை போட்டிருக்கணும் பால் பாத்திரத்துல, எங்கேருந்து வந்துச்சு, யார் கொடுக்குன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னவனு கேட்க சொல்றாங்க. அதே மாதிரியும் கணவர் என்ன செய்றாரு, அந்த ஆடுமை போட்ட கேட்கறாங்க. அந்த ஆடுமை போய் சொல்றான், எனக்கு ஒன்றும் தெரியாது, இதை பத்தி ஒரு சம்பவம் தெரியாது. மேரி முலாகாத் जुरान नाम की कफा में एक शख्स से होती हुई. எனக்கு ஒன்றும் தெரியாது. இவன் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, ஜினான் அப்படிங்கிற ஒரு குகையில ஒரு ஆளை நான் என்ன செஞ்சேன், பார்த்தேன். இஸ்னே முஜே முஜ்சே கஹா. அப்போ அந்த ஆடு போய் சொல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வந்து ஜுனான் அப்படிங்கிற ஒரு குகையில ஒரு மனுஷன் என்கிட்ட வந்தாரு, வந்து என்கிட்ட சொன்னாரு, நான் உனக்கு நிறைய சன்மானம் தர்றேன், நீ என்ன செய்யணும், நீ இந்த மோதிரத்தை பியாலே மே டால் தேனா, ஜிஸ்கு அஸ்மா இஸ்தேமால் கருத்தே, அஸ்மால் புழங்கக்கூடிய அஸ்மா குடிக்கக்கூடிய அந்த பாத்திரத்துல பால் பாத்திரத்துல நீ என்ன செய், இந்த மோதிரத்தை போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நிறைய அன்பளிப்புகள் தரேன்னு சொல்லி சொன்னாரு. இதுக்கு ஏமாந்து நான் என்ன செஞ்சிட்டேன், அந்த மாதிரி செஞ்சிட்டேன். இதை சொன்ன உடனே உடனே அஸ்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்பதான் தெரிய வருது, अंगूठी. शौहर ने अस्मा से पूछा, आखिर उस अंगूठी की हकीकत क्या है? अस्मा ने जवाब दिया, ये अंगूठी मुरकश की है. இதெல்லாம் சொன்ன பிறகுதான் எங்க சந்திச்ச ஆளு ஆளு ஜுனான் அப்படிங்கிறது அவங்களுடைய ஊரு. அவங்க ஊர் இருக்கக்கூடிய அந்த ஒரு குகை, இந்த குகையில வச்சு சந்திச்சான், இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தது. இதெல்லாம் சொன்ன உடனே இப்பதான் அஸ்மாவுக்கு விளங்க வருது, இந்த மோதிரம் யாருக்குள்ளது, முரக்கஷ்குள்ளது. அப்போ ஷவர் கேட்கிறாரு, ஏ உண்மையிலே இந்த ஹக்கீக்கத்து என்னது, இந்த மோதிரத்தோட உண்மை நிலை என்ன என்ன ஏதுன்னு கேட்கும்போது அஸ்மா சொல்றாங்க, இல்லை வந்து அங்கோட்டி முரக்கஷ் கி ஹே, இது வந்து யாருக்குள்ள அங்கோட்டி, முரக்கஷனுடைய இதுதான். அந்த செய்தி நான் சொல்றேன், இந்த மாதிரி இனி முன்னாடி அவர் காதலிச்சாரு. அவர் அப்போ எந்த விதமான வேலையும் கூலியும் இல்லாமல் இருந்தார். அப்பா கட்டி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அவர் அதுக்கப்புறம் அரசர்கிட்ட போய் தங்கி அங்கே நிறைய பேரும் புகழும் சம்பாதிச்சாரு. அதுக்கு இடையில தான் நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீ கட்டிட்டு வந்தீங்களா சீனின்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, சலி சலோ ஜல்தி. ரெண்டு பேரும் சேர்ந்து உஸ்கு தலாஷ் கர்த்தே தே, ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, தேடி போகிறாங்க. சரி வாங்க தேடி போவோம். கணவர் என்ன செய்கிறாரு, அப்போ கணவரும் தன்னுடைய மனைவியினுடைய முன்னாள் காதலனை என்ன செய்கிறாங்க, தேடி போகிறாங்க. ஷௌஹர் ஃபௌரன் ஏக் கோட்டி, அவர் ஒரு குதிரை, அதே மாதிரி தூசரி பர் இன்னொரு குதிரையில யார் ஏறுறா, அஸ்மாவும் ஏறி என்ன செய்கிறாங்க, போய் தேடுறாங்க. முரக்கஷ்கு தலாஷ்மே நிக்கலே, முரக்கஷை தேடி என்ன செய்கிறாங்க, கிளம்புறாங்க. தலாஷ் கர்த்தே ஹுய் ராத் ஹோகி, தேடி தேடி நைட்டும் ஆகிப்போச்சு. கடைசியில் நைட்டில் ஒரு வழியை என்ன செஞ்சாங்க, முரக்கஷை தேடி கண்டுபிடிச்சி அப்படி கர்லே ஆகி முரக்கஷை என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வராங்க. கூட்டு வந்தா जब वो घर पहुंचा तो अस्मा के पास ही इसकी मौत हुई हुई. அப்போ கணவன் மனைவியும் சேர்ந்து, அஸ்மாவும் அவருடைய கணவரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, முரக்கஷை முரக்கஷை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. தேடி கண்டுபிடிச்சு தங்களுடைய வீட்டுக்கு கூட்டு வராங்க. இப்போ அஸ்மாவுடைய வீட்டுக்கு வந்த உடனே அஸ்மாவுடைய மடியிலேயே என்ன செய்யுது, முரக்கஷனுடைய உயிர் பெயருது. மரணே சே பஹலே, மௌத்தா போறதுக்கு முன்னாடி நிறைய கவிதைகள் தன்னுடைய முன்னாள் காதலியை பத்தி என்ன செய்றாரு, நிறைய கவிதைகளை சொல்றாரு. அந்த கவிதையில அஸ்மாசி தூர் பர் அப்படி கம், அஸ்மாவை விட்டு போனதுலேருந்து அவருடைய எந்த அளவுக்கு அவர் கவலைப்பட்டாரு, ஷிகாயத்துக்கு அதை பற்றிய எந்த அளவுக்கு கவலைப்பட்டாரு, துக்கம் அனுஷ்டிட்டாரு, எந்த அளவுக்கு அவளை தேடினாரு, இது மாதிரியான விஷயங்களை பற்றி ஒரு கவிதை படித்தாரு. அதே மாதிரி அஸ்மாவை
இஸ்னே அஹ்து ஷிக்னிகா இல்சாம்பி. அஸ்மாவை பத்தி இப்படி சொல்றாரு. அஸ்மா, நீ வந்து என்ன செஞ்சிட்ட, என்னைய ஏமாத்திட்ட, ஒப்பந்தத்தை மீறிட்ட, நீ ஒரு ஒப்பந்தம் மீறின ஒரு பெண்மணி. இப்படிலாம் என்ன செய்றாரு, அந்த அஸ்மாவிட்ட நிறைய விஷயங்களை சொல்றாரு. சொல்லி ஒரு கவிதையை படிச்சுட்டு அங்கேயே என்ன செஞ்சுறாரு, மௌத்தாவும் போயிறாரு. ஆக இதுதான் கதை. ஆக இந்த கதை அப்படிங்கிறது ஐயாமுல் ஜாஹிலிய காலத்தில் நடந்த கதை. இந்த கதையை என்ன செய்யுது நமக்கு, ஆஹ், அரபிக் கிஸ்ஸாக்களினுடைய ஒரு வகையாக நாம் என்ன செய்றோம் பார்க்குறோம். இதெல்லாம் கிஸ்ஸாக்கி நோயத், அரபிக் கிஸ்ஸாக்களினுடைய வகைகளை பற்றி நாம் என்ன செய்றோம். இப்போ முன்னாடி பார்த்தோம், போர் சம்பந்தப்பட்ட கதைகள் வந்தது, பிரபலியமானவர்களுடைய கதைகள் வந்தது. அந்த வகையில் காதல் கதைகளும் என்ன செய்யுது, அரபி ஜாஹிலியா காலகட்டத்தில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. அடுத்து நஸ்ரி ஜाहिली में किस्से की अहमियत, मुख्यत्व என்ன, इस कहानी के बयान करने का मकसद यह है कि हमारे सामने ये वाज़ेह हो जाए कि असरी जाहिली में इस अंदाज की किस्सा राइज थी. இந்த கதைகள், இது மாதிரி காதை கதைகளோ, இது மாதிரி கதைகளை நம்ம கேட்கறதுக்குரிய இதுல நோக்கம் என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னு சொல்லி சொன்னா, நஸ்ருக்கு உஸ்லூப், நமக்கு என்ன தேவை இந்த மாதிரி கதைகள்னு சொல்லி சொன்னா, நஸ்ருங்கிறது உரையினுடைய ஒரு 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 வகை தானே. அப்ப நஸ்ருக்கு உஸ்லூப் மே சுனாஇ ஜாத்தி தி இன் கிஸ்ஸோ மே. அப்போ உரையினுடைய அந்த போங்கு பாணி எப்படி இருக்கும், கதைகள்லாம் எப்படி இருக்கும், கதைகளும் உரையினுடைய ஒரு ஒரு பகுதியாக இருக்கிறதுனால அந்த கதைகளினுடைய கதைகளின் மூலமாக நாம உரையினுடைய அந்த போங்குகளை பாணிகளை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், விளங்கிக்கலாம். எந்த மாதிரியான கதைகள் இருந்தது, என்ன மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துனாங்க, என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துனாங்க, எப்படி இணைப்புகள் இருந்தது, ஒரு ஜும்லாவை எப்படி கொண்டு வந்தாங்க, இது மாதிரியான விஷயங்களை நாம இந்த கதைகள் மூலமாக என்ன செய்யுது தெரிய வருது. இதுதான் இந்த கதைகளினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது. அஸ்ரு ஜாஹிலியா காலத்தினுடைய கதைகளுடைய முக்கியத்துவங்கிறது இதுதான், நமக்கு நோக்கம் இதுதான். இந்த கதைகள் நம்ம கேட்கறதன் மூலமாக நோக்கம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, எப்படி எப்படி இருந்தது, ஃபன் கி ஹைசியத் तहरीर की शक्ल में महफूज करने का मिजाज नहीं था. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த கதைகள்லாம் வாய் வழியா சொல்லப்பட்டது தான், இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டதெல்லாம் இல்லை. இருந்தாலும் வாய் வழியா சொல்லப்பட்டு வந்தாலும் கூட அந்த கதைகளினுடைய உசுறு பாணி எப்படி இருந்தது, எப்படி வார்த்தைகள் அமைச்சாங்க, அந்த உரைநடையினுடைய வீச்சு போங்கு எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் என்ன செஞ்சாங்க, பாதுகாத்து நம்ம வரையும் வந்திருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு நோக்கம். அதான் நமக்கு இங்கே இந்த கதைகள் மூலமாக நோக்கமாக இருக்கின்றது. லிஹாதா இன்கா வாக்கியாத் லபுத் தஹரீர் கி தரஃப் இன்ஹோனே என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, வாய் வழியா தான் என்ன செஞ்சாங்க, பாதுகாத்துட்டு வந்தாங்க. वाकया है एक कहानी से इस जमाने में नस्ल दर नस्ल இந்த கதைகளை வந்து பாரம்பரியமாக அவங்க வாய் வழியா என்ன செய்றாங்க, சொல்லிட்டு வர்றாங்க. அந்த உஸ்லூபுகளை, அந்த பாணிகளை என்ன செய்றாங்க, அவங்க பாதுகாத்து வந்தாங்க அப்படிங்கிறத இந்த கதைகளினுடைய இஅ்திபார் சே அல்ஃபால், இன்ன இந்த பாணிகள், அந்த கதைகளினுடைய பாணிகள், அந்த கதைகளினுடைய நோக்கம், அந்த கதைகளினுடைய உஸ்லூபுகள், தர்த்தீபுகள் என்ன, அந்த கதைகளினுடைய அந்த முறைகள் அப்படிங்கிறது மூலமா என்னென்ன அல்ஃபால் வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க, இது மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு நோக்கமா இருக்குது. அதே மாதிரி கதைகள்ல வந்து கபி இன் கஹானியும், இந்த கதைகள்ல லர்புல் அம்சால் உதாரணங்கள்னு சொல்லுவாங்க. இப்படி கதைகள்ல வந்து உதாரணங்கள், அதே மாதிரி பழமொழிகள், நம்ம தமிழ்லயும் நிறைய பழமொழிகள், பழங்காலத்து பழமொழிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பழமொழிகளையும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, இந்த கதைகள்ல பயன்படுத்தி இருந்தீங்க. கதைகளின் ஊடாக, கதைகள் இடையில பழமொழிகளும் பழஞ்சொற்களையும் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்திட்டு வந்ததை நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. பிரகுலிமான் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு, அரபியர்களுடைய கதைகள் மட்டுமல்லாம கைர் அரபியும், அரபிகள் அல்லாதவர்களுடைய கதைகளும், அவர்களுடைய ஆஷிக்கும் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த கதைகளும், அதே மாதிரி மோதிரம் இது சார்ந்த கதைகள், அரபியர் அல்லாதவர்களுடைய கதைகள், இதுவும் என்ன செஞ்சது, அங்க அந்த கிஸ்ஸாவில் பிகஸ்ரத் ராய்ஜ் ரொம்ப அதிகமா என்ன செஞ்சது இருந்தது. இது மட்டும் இல்லாம இஷ்க் வ மஹப்பத் காதல் கதைகள், கைர் கௌமோ அரபியர் அல்லாதவர்களுடைய கதைகள், அதே மாதிரி கதைகளினுடைய வகைகள் என்ன, இது எல்லாம் தான் இந்த கதைகள் மூலமா நமக்கு முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. அதே மாதிரி இது மட்டும் இல்லாம இன்கி இலாவா, இது மட்டும் இல்லாம கதைகளினுடைய வகைகள் என்ன, அதே மாதிரி நாம பார்க்கிறோம், பின்னாடி போக போக சொல்லுவாங்க. உதாரணமா சாம்பு, பாம்பு கதை, நம்ம பழங்கால கதைகள் பாம்பு ஒட்டகம் கதை, நம்ம இந்த கால மாட்டு கதை, நரி கதை,
அதாவது பஞ்சதந்திரம்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, பஞ்சதந்திரம் சொல்லி சொன்னா அறநெறி கதைகள். இது மாதிரியும் அரபியல் இடத்துல என்ன செஞ்சது, கதைகள் இருந்தது. பாம்பு கதை, அஹ், அதே மாதிரி குல்ஹாட்டி, கோடாரி, கோடாரியினுடைய கதை. இது மாதிரியான கதைகளை நாம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. இது முஃபல்லல் லப்பி அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர் என்ன செய்றாரு, அந்த இமாம் தங்களுடைய புத்தகத்துல, தங்களுடைய கிதாபுகளை இது சம்பந்தமான கதைகள் என்ன செய்றாங்க, தொகுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்க முடியுது. ஆக இது மாதிரியான கதைகள் தான் அரபி காலகட்டத்தில் வகைகளாக இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. இன்ஷா அல்லாஹ் இதோடு இந்த காணொளி நிறைவடைகின்றது. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.